Hello friends, welcome to Meera Mind Voice. Day 76, Saturday episode in Big Boss House. இன்றைக்கு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதை கீழே போட்டுரு அந்த மாதிரி தான். இன்றைய எபிசோடை டாமினேட் பண்ணது மோஸ்ட்லி ஆதிரை அண்டு சாண்ட்ராவோட இஷ்யூ. அதையும் ரொம்ப வருத்தாங்களான்னு பார்த்தா லைட் ரோஸ்ட்டு தான், ஒன்றும் பெருசாக இல்லை. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு முதல் தடவையாக வரீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம இன்றைய நிகழ்வுகளுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஹாப்பனிங்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பேக் பண்ணிகிட்ருக்க சாண்ட்ராக்கு அது ரொம்ப டிஸ்டர்பாக அவங்க வெளியில் போய்ட்றாங்க. அங்கேருந்து இவர் கேட்குறாரு, தலைவர், ஏங்க இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னா, உள்ளே ஒரே சத்தமாக இருக்குது, என்னால் படுக்க முடியல அப்படின்ட்டு. அது பெரிய சண்டையாகுது. ரொம்ப பெரிய சண்டையாகி எல்லாரும் கேள்வி கேட்க கமருதீன் கூட 2 வார்த்தை பேசுகிறாரு. இந்த வாரம் கமருதீன் தலைவராகி விட்டபடியால் அவருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் வெளியில் வருது. ஏன்னாங்க நீங்கள் இப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன ஸ்கூலா காலேஜா? அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டாமான்னு கேட்க அவங்க முடியாது அப்படிங்கிறாங்க. திரும்ப 11:30 மணிக்கு பார்த்தா அவங்களோட பெட்டிங்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆதிரை அவங்க ஏதோ சம் க்ரூமிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ப்ளக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பண்ண முடியும்னு சொல்ல வினோத் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரிஞ்சுக்காம, ஏமா எங்களெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு சொன்னேன், அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னுட்டு, இப்போ நீங்கள் பண்ணும்போது முடியாதனையும் கீழே விழாதா, இது மட்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டாமான்னு சண்டை போட ஆரம்பிக்க ஆதிரைக்கு சப்போர்ட்டாக வந்தது திவ்யா ஒருத்தர் மட்டும்தான். இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல தான் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அவங்க அதை க்ளீனாக அந்த இடத்துல டவல்லாம் போட்டு அந்த இடத்த நீட்டாக வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சண்டையாக வெடித்து வெட்டிக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு வினோத் அந்த இடத்துல. இதையும் பின்னாடி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார். அடுத்தது திரும்ப 11:30 மணிக்கு சாண்ட்ரா வெளில போய் படுக்க எல்லாரும் இது பண்ணும்போது உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, அவங்க எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காங்க, என்னால் முடியாது அப்படின்னுட்டு. அதுக்காக இவங்க பாத்திரம் க்ளீன் பண்ணணும்னா பண்ண முடியாதா, பண்ணக்கூடாதா? இல்லை இவங்க சொல்கிற டயத்துக்கு தான் இவங்க பண்ணணுமா? அது எப்படி நடக்கும்? என்னை வெளில அனுப்பிச்சிருங்க, நான் இங்கே படுக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? கத்துன்னு கத்துறாங்க. அதாவது தான் கத்தினா மற்றவனால பேச முடியாது, தான் என்ன கொண்டு கேட்டால் தூக்கிட்டு போயா உள்ளே விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு. இந்த நான் பண்ணதுக்கு விஜய் சேதுபதி கேட்டாரான்னா சுத்தமாக கேட்கலிங்க. அப்புறம் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு பண்ணினா யார் என்ன பண்ண முடியும்? ஷோவினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே போயிடுமே. அதெல்லாம் இல்லாமல் அடுத்தது அவர் இது எபிசோடு ஆரம்பிக்குது. அவர் இன்டென்ஷனாக இவங்க 3 பேரும் சாண்ட்ராவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிலே சொல்லிட்டு வராரு. வரீங்களா, போய் சாண்ட்ராட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாமா அப்படின்னுட்டு. சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சுன்னு ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்க அவங்க மூஞ்சியில் சீரியஸாகவே ஒரு சிரிப்பு இருக்குங்க. பயங்கரமாக ஒரு கிண்டலான ஒரு சிரிப்போடையே அன்னைக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இருந்தும் சபரி, அடுத்தது அவங்க கனின்னு சொன்னாங்க நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்தது அரோரா அண்டு வினோத். இவங்க 3 பேரும் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் 1.5 வாரமாக அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இன்னைக்கு அதாவது ஃப்ரைடே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சிக்காயிட்டேன். ஸோ மெடிசன் வாங்கிக்கிட்டு த ஹோல் டே நான் தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டே முழுக்க தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்களா? ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி சாப்பிட்டீங்களா? நீங்கள்? சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பாடு கேட்கும்போது யாராவது ஏதாவது கேட்டாங்களா? நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம், இல்லை ஏன் இப்படி பண்ணீங்க? யாரும் எதுவும் கேட்கல. அப்படிங்கும்போது எதுவுமே உங்களை யாருமே கேட்கல. இவங்க சும்மா பாத்திரம் விளக்குறேன்னு வாயை மூடிட்டு இப்படி பாத்திரம் விளக்கிட்டு, ஒருத்தங்க சமைக்கிறேன்னு வாயை மூடிட்டு சமைச்சிட்டு இருந்தா ஷோ எப்படிங்க நல்லா இருக்கும்? இவங்க ஏதாவது பேசி சிரிச்சு பண்றத பார்க்கறதுக்கு தானங்க மக்கள் வராங்க. அது எப்படிங்க நீங்கள் யாருங்க டிக்டேட் பண்ணுறதுக்கு, இவங்களை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திரும்ப ஆமாம் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு ஆரம்பிக்க, கேட்ட கேள்விக்கு பதில்
நான் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே சபரி எழுந்து, சார் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, இவங்க வந்து கடந்து வந்த பாதை சொன்னது வந்து நைட்டு, அப்போ ஆப்ஷன் கொடுத்தாரு கேப்டன். சில பேர் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு வந்து டயர்டாக இருக்காங்க, இன்றைக்கி பண்ணுறீங்களா அப்புறம் பண்ணுறீங்களான்னப்போ ஆஃப்டர் மிட் நைட்டு லைட் ஆஃபுக்கு அப்புறமா தான் அவங்க டைம் சூஸ் பண்ணி அவங்க பாட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அதையும் இவங்க யாரும் எதுவுமே கேள்வி கேட்காம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து உட்கார்ந்துருந்தோம். ஷீ இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி என்னாலே முடியல, 2.5 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் சரியாகவே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சட்டம் போட்டீங்க, நீங்கள் யார் எங்கே தூங்கணும்னு எதுக்காக நீங்கள் சட்டம் போட முடியும், ஷோவை வந்து மக்கள் எதுக்காக பார்க்கணும், இது வந்து உங்கள் வீடு கிடையாது, அவங்கள டிக்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னுட்டு வாரம் முழுது அழுதுகிட்டே இருந்தால் என்னங்க செய்ய முடியும்னு சொல்லி முடிச்சுட்டு, என்னாலே முடியல, ஆனால் சொன்னார் 2.5 மணி நேரம் ஆச்சு நான் இந்த கேள்வி கேட்டு இன்னும் எனக்கு சரியாக பதில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரையினுடைய ஃபேஸ் ட்ரிம்மிங் இஷ்யூ. அதில் வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையுமா அதில் ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிச்சதுன்னாக்க, தலையினுடைய வாரம் எப்படி இருந்ததுன்னு சுபிக்ஷா வந்து நல்லா பண்ணினாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வேற யாரோ ஒருத்தர் எழுந்து அவர் அப்பப்போ ட்ரிகர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அப்புறமா ஆதிரை எழுந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ஒன்னொன்னு பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க எல்லாத்தையுமா காட்டுவோம், நாங்க செலக்டிவா என்ன காமிக்க முடியுமோ அதை தான் காட்டுவோம், இது யாருக்கு சொல்ற மெசேஜ், ஆனா நாங்க எல்லாருமே எல்லாத்தையுமே பார்த்துட்டோமே அப்படின்னு தோணுனது. அடுத்தது கானா வினோத் வந்து அந்த இடத்துல ஆதிரி கிட்ட கத்தினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரும் சாண்ட்ராவும் சேர்ந்து உங்களை சுத்த விட்டுட்டு இருக்காங்க, பாரு வந்து வேலை செய்யலைங்கிற இது அட்ரஸ் பண்ணப்பட்டது. அதாவது திவ்யா எழுந்து சொன்னாங்க, கிச்சனில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த இடம் குப்பையாக இருந்தது அப்படின்னுட்டு. அதுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் வேலை செய்ய மாட்டேங்கிற ஒரு பிரச்சனை வருவது, வாரம் இதை அட்ரஸ் பண்ணுறோமே அது ஏன் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சுது. அடுத்தது உங்களுக்கு உதவிக்கு வர்றவங்களையும் நீங்கள் வந்து டிக்டேட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, உடனே விக்ரம் எழுந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்தது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னோம், ஆனால் முடியாது, நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும்னு அவங்க எங்களை டிக்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அரோராவிட்ட வந்து, ஏமா உனக்கு நாமினேஷனில் என்ன சொல்லி குத்தினாங்கன்னு கேட்க, அதாவது அங்கங்கே லைட்டாக தூவி விட்டு அங்கங்கே கிளப்பி விட்டு அதுவும் நடந்தது. ஏன்னா திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நல்லா கிளப்பி விட்டாரு. அதே மாதிரி அரோரா கமருதீன் பாருவை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளப்பி விட்டாரு. ஆதிரையே கிளப்பி விட்டாச்சு, ஆனால் அவங்க வெளில போயிடுறாங்க போல இருக்கு, தெரியல அவங்க போகிறாங்களா எஃப்ஜே போகிறாரான்னுட்டு. அரோரா நாமினேஷன் ரீசனில் வந்து நான் வேலையே செய்யலை 10 வாரமானு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து நான் 2 வாரம் 10 தேய்ச்சேன், அப்புறம் திரும்ப டாக்டர் வந்து இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னதுக்கப்புறம் நான் பாத்ரூம் ஏரியா எடுத்துக்கிட்டேன், கிச்சனில் நல்லா சமைக்கிறவங்க வேணுங்கிறதுனால என்ன போடலை, ஆனால் இதுக்காக நாமினேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்ன உடனே, சொல்லுங்கள் பார்வதி உங்களுக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னோடனே, நான் வந்து இனிமே சுத்தமாக வச்சிருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சார்னோன்னு, செஞ்சுட்டாலும் அப்படின்னு ஒரு 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 பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு. உடனே திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் சர்ச்சை. உடனே திவ்யா வந்து, நான் இப்படி சொல்லலை, நீங்கள் தான் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அட்ரஸ் பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்லாம் கேட்க, முதல்ல குப்பை இல்லைப்பா, ஆனால் இவங்க வந்து காமிச்சதுக்கப்புறம் குப்பை இருந்துச்சுப்பா அந்த இடத்துலன்னு அவர் ஏதோ ஆரம்பிக்க, யார் பொய் சொல்கிறாங்க யார் உண்மை சொல்கிறாங்க புரியலீங்க. திரும்ப வந்து ஒரு கேம் ஒன்று வச்சாரு பாருங்க, இந்த இவர் ஆட்டத்தை இவர் முந்துகிறார், அதாவது எல்லாரையும் வெளிச்சம் போட்டு காமிச்சு, இது வந்து 11வது வாரம் ஆயிடுச்சான், ஸோ வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற பாருங்க அப்படின்னுட்டு. இதில் வந்து கனி சொன்னது நல்லா இருந்தது. அதாவது பாரு வந்து சாண்ட்ரா வந்து பாருவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இந்த வாரம் முழுக்க. இது வரைக்கும் பாருன்னு பேசிட்டு இருக்கோம் வீடு, ஆனால் சாண்ட்ரா வேறு விதமாக அது பண்ணி சாண்ட்ரான்னு பேச வச்சுட்டாங்க அப்படின்னாங்க.
ஃபஸ்ட்டு சாண்ட்ரா தான் வந்து சுபிக்ஷா ஆட்டத்தை வந்து விக்ரம் அழுத்தி அவர் முன்னேறுகிறார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாரு ஆஸ் யூஷுவல் எழுந்து கனி வந்து கனியோட ஆட்டத்தை சாண்ட்ரா இது பண்ணுறா ஓவர்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேவினுடைய ஆட்டத்தை வந்து அமுக்கி இவர் முன்னேற ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் அவர் ட்ரை பண்ணுறாருன்னு என்னென்னமோ சொல்ல எஃப்ஜே வந்து விக்ரம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அமுக்கிட்டு முன்னேற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டாரு. சூப்பராக அரோரா வந்து சுபிக்ஷாவை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னுட்டு விக்ரம் கரெக்டாக சுபிக்ஷா கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் சொல்கிறாரு. அடுத்தது விக்ரம் அண்ட் வினோத் வந்து 2 பேரும் சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, திவ்யாவுக்கு தலைவலி இல்லைன்னு சொன்ன இஷ்யூ விக்ரம் வந்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னுட்டு. வினோத் வந்து அவங்க எங்கிட்ட ஜெயிலே சொன்னாங்கப்பான்னு சொல்ல சாண்ட்ராவினுடைய முகத்தில் ஈயாடவில்லை. சாண்ட்ரா எழுந்து நான் அப்படி சொல்லலைன்னு ஆரம்பிக்க சாண்ட்ரா நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன பேசுறீங்க நாங்கள் பார்த்துட்டோம், கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் மூட்டி விட திவ்யா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா வந்து சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட வந்து கேட்கல பிகாஸ் நீ வேற ஜோனில் இருந்த. அதோடு இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் போகணும், உங்ககிட்ட சண்டை போட்டு வெளியில் போகணுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை வந்து கன்ஃபரண்ட் பண்ணவே இல்லை, கிளாரிஃபிகேஷனே கேட்கல அப்படின்ட்டாங்க. விக்ரம் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னென்னா மற்றவங்களை வந்து கீழே தள்ளி தான் நான் மேலே வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் சுபிக்ஷாவை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல சுபிக்ஷாவே வந்து நான் அப்படி நினச்சேனா, நான் அப்படி சொன்னேனா, மற்றவங்க யார் என்ன சொன்னால் என்ன, இந்த வீட்டில் அப்படி தான் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமருதீன் பாருவை கொஞ்சம் கொளுத்தி போட்டார். இந்த கேமை வின் பண்ண உடனே கமருதீன் வந்து பாரு வந்து நீ எனக்காக நிற்கல எனக்காக விளையாடலைன்னு சொல்ல கமருதீன் வந்து நான் எப்படி சார் பண்ண முடியும், அப்புறம் இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சவங்களோட தான் நான் கேம் விளையாட முடியும்னு ஆரம்பிக்க அது கொஞ்சம் போச்சு. அதை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறாங்க. கமருதீன் கேட்குறாரு எண்ட் ஆஃப் த டே நான் பண்ணலன்னா நீ வந்து பண்ணியிருப்பல்ல, கனியோடதை உடைச்சிருப்ப ஆதிரியோடதை உடைச்சிருப்ப, அடுத்தது எங்கிட்ட தானே வந்திருப்ப, அப்போ நீ வருவ நான் மட்டும் உடைக்கக்கூடாதுங்கிறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது, நான் முன்னாடியே சொல்லுவேன் ஐயோயோ அதுகிட்ட பேசினாலே எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லுவேன் பண்ணுவேன்னு கமருதீன் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சிங்க இந்த எபிசோடு. இதை வச்சே நான் 10 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ வறுவல் போராது, பொரியல் போராது, ஏதோ தடவி கொடுத்துட்டு எங்கேயோ மடமாத்திட்டு போயாச்சு. ஸோ நாளைய எபிசோடு என்னாகும், யார் வெளியில் போவாங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.